லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அலையட்டும், இனி காலம் புறாவ அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம சிக்கவே போறதில்ல. அந்த திருமாறனுக்கு வாழ்நாள் பூரா அலுமினிய தட்டு, அச்சடிச்ச சோறு, அவுன்ஸ் கப்ல மோரு. எப்படி சாரு? ஆதிராவுக்கு என்னமோ நம்ம பொய்யா பைத்தியம் பட்டம் தான் கொடுத்தோம். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு பைத்தியம் பிடிக்க போதில்ல. எங்க தேடி அகிலன் சாருவ காணுமே. ஆதிரா, என்னாச்சு? எங்க அகிலனும் சாரு வந்தாங்களா? இல்லையே சார், நானும் இவ்வளவு நேரம் பேசஞ்சர் என்ட்ரி ஆகிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவங்க வரவே இல்லையே. மணி 9:50. ஃபாரின் ஃபிளைட் பிடிக்கும்னா 3 hours பிஃபோர் இங்க இருக்கணுமே. ஆனா அவங்க வந்த மாதிரியே தெரியலையே. சார், தேடினீங்களா சார்? அகிலன் சாருவ பாத்தீங்களா? மேடம், பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியால நான் சல்லடை போட்டு தேடிட்டேன் மேடம். அவங்க அங்க இல்ல மேடம். சார், உங்க போலீஸ் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட் ஆபீஸ்ல விசாரிக்க போனாரல்ல, என்ன சார் ஆச்சு? இதோ நான் கால் பண்றேன். கதிர், சிங்கப்பூர் போற மொத்த பேசஞ்சர்ஸ் லிஸ்டையும் வாங்கி பார்த்துட்டேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி அகிலன் சாருன்ற நேமே இல்ல. சார், என்ன சார் இது? 2 பேரும் சிங்கப்பூர் போறதுக்கு டிக்கெட்டே புக் பண்ணல. அப்புறம் ஏன் அந்த குமார் அப்படி சொன்னா? சார், இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குமா? அதான் எனக்கும் புரியல ஆதிரா. ஆனா சிங்கப்பூர் போறதா போன்ல பேசுனதை கேட்டதா குமார் சொன்னானே. ஒருவேளை வேற ஃபிளைட்ல கிளம்பி இருப்பாங்களோ? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். எங்கேயோ தப்பு நடக்குது. எதுக்கும் அந்த குமாரை விசாரிங்க சார். ஓகே, கால் பண்றேன். என்ன சார்? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அகிலன் சாரு நம்மள டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிங்கப்பூர் போறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கூட பொய்யா இருக்கலாம்ல சார்? சார், அவங்க வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி மட்டும் தப்பிச்சுட்டா அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னால வெளியில கொண்டு வரவே முடியாது சார். கவலைப்படாதீங்க ஆதிரா, அகிலனும் சாருவும் நம்மளை ஏமாத்தவே முடியாது. நீங்க வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போலாம். அங்க போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். எங்க சார்? சொல்றேன். நீங்க 2 பேரும் சரிங்க சார். ஏர்போர்ட் ஃபுல்லா தேடிட்டு. சரி, ஓகே. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வந்தோம். சரி, சரியா? பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க போயிட்டு வாங்க சார். வாங்க ஆதிரா. அகிலன் அடிச்சது பத்தாதுன்னு இவங்க வேற அடிக்க போறாங்களா? ஐயோ. வாங்க சார். அகிலன் இங்க வந்தானா? ஏதாச்சும் சொன்னானா? இல்லையே சார். உண்மையை சொல்லுங்க. நாங்க இப்போ ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். அகிலன் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. சிங்கப்பூர் போறேன்னு அகிலன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான். உண்மையா இல்லையா? ஐயோ சார், அகிலன் என்கிட்ட எதுவுமே பேசல சார். இது பச்சை போய். அகிலன் உங்ககிட்ட பேசியிருக்கான், அதுக்கு சாட்சி இருக்கு.
அதை இப்பவே நிரூபிக்கிறோம். உங்க அசிஸ்டன்ட் குமார் எங்க? அவன் வெளியில போயிருக்கான். ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான். எங்க போனான் அவன்? தெரியல சார். நீங்க சொல்ற பதில் எல்லாமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. அகிலன் மட்டும் சிக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. சார், நமக்கு டைம் ஆயிடுச்சு, நாம போலாம். வாப்பா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் கால் பண்ணா கால் எடுக்க மாட்டேன்? அது மொபைல் ஏதோ சைலண்ட்ல விழுந்துருச்சு சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். அகிலனும் சாரும் ஏர்போர்ட் வருவாங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்கள அங்க காணமேடா. அப்படியா சார்? தெரியலையே சார். எங்க முதலாளி அகிலன்ட்ட பேசிட்டு இருந்ததை அப்படியே சொன்னேன் சார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா உங்க முதலாளி அகிலன் கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றாரு. எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ மேடம், உங்களுக்கு பயந்துட்டு முதலாளி போய் சொல்லியிருப்பார் மேடம். அவர் பேசுறதா நான் மறைஞ்சிருந்து கேட்டேனே. அகிலனும் சாரும் சென்னை ஏர்போர்ட் வழியா போறது உண்மை. ஒருவேளை ஃபிளைட் டைம் மாறி இருக்கலாம். நீ ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி பாருங்க மேடம். அதிரா, இவன் நம்ம பையன், பொய்லாம் சொல்ல மாட்டான். சரி விடுங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. எனக்கு ஒரு ஆளு தெரியும். அவரை பிடிச்சா அகிலனையும் சாரும் ஈஸா லாக் பண்ணிடலாம். நம்ம கிளம்பல வாங்க. சரி வரப்பா சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க. அகிலனும் சாருவும் போலி பாஸ்போர்ட்ல இன்னைக்கு வெளிநாடு தப்பிக்க போறாங்க. ஆனா எந்த ஏர்போர்ட்ல இருந்து போறாங்கன்னு தெரியல சார். அதனால உங்க போலீஸ் பவரை யூஸ் பண்ணி சவுத் இந்தியால இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ண சொல்றீங்களா? கண்டிப்பா அவங்க சிக்கிடுவாங்க சார். ஓகே, அதனால என்ன, இது கூட உங்களுக்காக செய்ய மாட்டேனா? பண்ணிடலாம். தேங்க்யூ சார். வாங்க அதிரா. அகிலா, தமிழ்நாட்டு பார்டர் தாண்டினாதான் நமக்கு சேஃப். கவலைப்படாத சாரு, சீக்கிரமா போயிடலாம். இந்த பையன் ஃபோன் பண்றான். டேய் சொல்டா. சார், உங்களுக்கு ஆபத்து சார். ஆபத்தா? என்ன சொல்ற? கதிரும் ஆதரவும் இங்க வந்தாங்க சார். எதுக்குடா? நீங்க சென்னை ஏர்போர்ட்ல இல்லைன்னதும் நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு? தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சார். ஆனா ஆபத்து என்னன்னா, இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லயும் உங்களை கண்காணிக்க போறாங்க சார். டேய் என்னடா சொல்ற? ஆமா சார், என்ன போக சொல்லிட்டு கதிர் ஒரு போலீஸ் அதிகாரிட்ட போன்ல பேசினார் சார். டேய் அப்படியாடா பேசினாங்க? சார் ஜாக்கிரதையா இருங்க சார். ஏர்போர்ட் பக்கம் போயிடாதீங்க, அப்புறம் மாட்டிப்பீங்க சார். சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. என்ன அகிலா இப்படி ஆயிடுச்சு? மதிரோ, இப்ப என்ன பண்றது, எங்க போறதுன்னே தெரியல அகிலா. மேடம். என்னடா மேடம், நான் என் புருஷனை காப்பாத்துறதுக்காக ராத்திரி பகலுமா நாயா பேயுமா அலைஞ்சிட்டு இருக்கேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேம் விளையாடுறீங்களா? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒண்ணு. மேடம் மேடம் இல்ல மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம். மேடம் அடி சார், மூஞ்ச பேத்துறேன்டா. அதானே பேசிட்டு இருந்ததா மொத்தமா கேட்டுட்டு இருந்தேன்ல. சார் உண்மையை சொல்றோம், இத தொலைச்சிடுவேன். சார் 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 இல்ல சார், இல்ல சார். காசு என்கிட்ட வாங்கிட்டு விசுவாசத்தை அகிலன்கிட்ட காமிக்கிறியா? இப்போ நான் காட்டுற விசுவாசப்படுறத நீ பாடுறா. சொல்லு சொல்றா, சொல்லு சொல்றா, சொல்லு சார், உண்மையை சொல்லு சார். இல்ல சார். இப்போ எங்கடா இருக்கான்? எங்க போறேன்னு சொன்னா சொல்லு. தகவல் மட்டும் தான் சார் கொடுத்தேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அது எப்படிடா தெரியாம போகும்? 3 பேரும் கூட்டு களவாணிங்க தானே. எங்களை ஏர்போர்ட்ல அலைய விட்டுட்டு எங்க போறாங்கன்னு அவங்க நிச்சயமா உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. உண்மையை சொல்லு.
அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். சார் இப்ப என்ன சார் பண்ணலாம்? இவன் நம்ம கிட்ட மாட்டினது அகிலன் சாருவுக்கும் தெரியாது. அதனால அவங்க இன்னும் இவனை நம்பிட்டு தான் இருப்பாங்க. நாம இவனை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? சொல்றேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத அப்படியே ஃபோன் பண்ணி அகிலன் கிட்ட சொல்றேன். என்னடா முழிக்கிற? சொல்லவியா மாட்டியா? இல்ல மேடம், உங்க பேச்சை கேட்ட உயிரோட புதைச்சிருவேன்னு சொன்னார் மேடம். அதான் மேடம் எனக்கு பயமா இருக்கு. புதைச்சிடுவேன் அகிலன் சும்மா தான் சொல்லுவான். ஆனா நான் உண்மையா புதைச்சிடுவேன். பரவாயில்லையா? சரி, இப்ப அகிலனுக்கு ஃபோன் போட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. அதை வச்சு நாங்க அகிலனையும் சாருவையும் புடிச்சுக்கிறோம். சரிங்க மேடம். என்ன மேடம் சொல்லணும்? அண்ணே, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்களேன். சொதப்பிருச்சு எல்லாமே. ஏன் அகிலா, கதர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏர்போர்ட் போய் சேர்றதுக்குள்ள நம்ம சிங்கப்பூருக்கு தப்பிக்க முடியாதா? என்ன பேசுற சாரு? ஒரே ஒரு மெயில் தட்டினா போதும், மொத்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அலர்ட் ஆயிரும். நம்மள கேட்லயே லாக் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சாரு. அப்ப போச்சா? நம்ம கனவெல்லாம் போச்சுல. நம்ம சிங்கப்பூர் போக முடியாதா? இப்ப என்ன அகிலா பண்றது? ஆதிராவை புலம்ப விடணும்னு பிளான் பண்ண போய் நம்ம நடு ரோட்ல நின்னு புலம்பிட்டு இருக்கோமே. பக்காவா பிளான் போட்டும் இப்படி தோத்துட்டோமே. நம்ம வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம்னு அவங்க எப்படி கெஸ் பண்ணாங்க? எல்லாம் நீ பண்ணதா அகிலா. நம்ம சிங்கப்பூர் போற விஷயத்த நீ ஏன் லீக் பண்ண? கம்பெனி யார்கிட்டயும் சொல்லாம பெங்களூர் போயிருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. புரியாம பேசாத சாரு. அவங்க கண்ணில் சிக்க கூடாதுன்னு தானே அவங்கள டைவர்ட் பண்ண சென்னை ஏர்போர்ட் நான் போய் சொன்னேன். நம்ம நினைச்ச மாதிரி அவங்க சென்னை ஏர்போர்ட்ல உட்கார்ந்துருந்தாங்கல்ல. ஆனா ஃபைனல் ரிசல்ட் இப்ப என்ன அகிலா? சிங்கப்பூர் போறோம்னு சொல்லிட்டு இப்ப எங்க போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோமே. அந்த ஆதிராவின் கதிரியும் நம்ம குறைச்சல எடை போட்டேன்னு நினைக்கிறேன். மோப்பம் பிடிக்கிறதுல அவங்க போலீஸை விட மோசமா இருக்காங்க. போற பக்கம்லாம் நம்மள துரத்துறாங்க. அடுத்து என்ன பண்றது அகிலா? அந்த ஆதிரா நம்மள சுத்தி வளைச்சிட்டா. இப்ப எங்க போறது? எங்க அகிலா தங்குறது? இப்ப குடியிருந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். ரிச்சா வாழணும்னு கனவு கண்டு இப்ப கடைசியில பிச்சைக்காரங்க மாதிரி ஆயிட்டோமே. இங்க பாரு அகிலா, இந்த ஊர்ல இனிமே நம்ம இருக்க முடியாது. நம்ம எங்கேயாவது போயே ஆகணும் அகிலா. எங்க போறதுன்னே தெரியல சாரு. அந்த குமார் தான் மறுபடியும் கால் பண்றான். ஐயோ, அடுத்து என்ன குண்டை தூக்கி போட போறான்னு தெரியல. சீக்கிரம் கேளு. டேய் சொல்றா, என்ன விஷயம்? அந்த கதிர ஆதிராவும் மறுபடியும் அங்க வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் வேற ஒரு விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். என்ன சார்? தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா சார்? டேய், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி தரடா. பிபி எனக்கு தலைக்கேறுது. சார், நீங்க இந்த நாட்டை விட்டு தானே தப்பிச்சு போகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு சார். என்னடா ஐடியா சொல்லு. சார், ஆனால் எனக்கு ஒரு பணத்தேவை இருக்கு. அதை நீங்க தருவீங்களா சார்? டேய், நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தர. ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் கடலில் மீன் பிடிக்க போறான் சார். கடலுக்கு போனால் ஒரு வாரத்துக்கு வரமாட்டான். உங்களுக்கு ஓகேனா உங்களை போட்டில் கூட்டிட்டு போய் இலங்கையில் விட்டுருவான் சார். டேய், என்னடா சொல்ற? இது நடக்குமா? இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சப்பா மேட்ரு சார். அசால்ட்டா செய்வான். அவன் பேர் சேகர் சார். அவன்கிட்ட பேசிட்டேன், ஓகே சொல்லிட்டான் சார். உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க, இன்னைக்கு நைட்டே நீங்க இலங்கையில் இருப்பீங்க சார். அகிலா, நமக்கு சம சான்ஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணவே கூடாது. இது ரிஸ்க் ஆச்சே, அதான் யோசிக்கிறேன். இந்த ஆதிராவை விட என்ன ரிஸ்க்? அவகிட்ட மாட்டாம இருக்கணும்னா என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். என்ன சொல்ற நீ? நல்ல ஐடியா தான். டேய், எங்களுக்கு ஓகே தான்டா. எப்படி எங்க போகணும்னு சொல்லு சார். எண்ணூர் ஹார்பர் பக்கத்துல முக்கோம்புன்னு ஒரு இடம் இருக்கு சார். நீங்க அங்க போயிருங்க. சேகர் உங்களுக்காக போட்டோட அங்க ரெடியா இருப்பான். உடனே அதுல ஏறி தப்பிச்சு போயிடுங்க சார். சரி, ஓகேடா, நான் உடனே அங்க போயிடும். சார், எனக்கு அவனுக்கு சேர்த்து பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்லையா சார்? டேய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. ஆமா, பணத்தை எங்க தர்றது? என் ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்துருங்க சார். ஓகேடா. சரி சார், சீக்கிரமா நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போயிடுங்க. நான் உடனே போறோம். நீ போன வை.
ஓகே மேடம். இப்போ நான் போகலாம்ல மேடம்? அதுக்குள்ள எங்க ராஜா போறீங்க? அதான் நீங்கள் சொன்னது செஞ்சுட்டேன்ல சார். எனக்கு இனிமேல் இங்கே என்ன வேலை சார் இருக்கு? நாங்க போனதுக்கு அப்புறம் உன் வேலையை காமிச்சிட்டினா என்ன பண்றது? மேடம் இல்லை மேடம். இல்ல உன்னை நம்ப முடியாது. உன்னை விட்டா நீ அகிலனுக்கு ஃபோன் பண்ணி எங்க பிளான் எல்லாத்தையுமே சொல்லிடுவ. நாங்க அவங்கள பிடிக்கிற வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்கணும். நம்புங்க மேடம், நான் வாக்கு மாற மாட்டேன் மேடம். உன் வாக்கு சுத்தத்தை நாங்க பாத்துட்டோமே. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுன தொலைச்சிடும் உன்னை. வாடா சார். நல்ல வேலை நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. இல்லைன்னா அந்த ஆதிரா கிட்ட கண்டிப்பா சிக்கியிருப்போம். இலங்கைக்கு போய் அங்கிருந்து எப்படி சிங்கப்பூர் போறது? அதுக்கும் ஏதாச்சும் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல சாரு, அவங்கள வச்சு நம்ம தப்பிச்சிடலாம். அப்ப சரி அகிலா, சீக்கிரம் கார் எடு. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஆதிராக்கு ஒரு டாட்டா, திருமாறனுக்கு ஒரு டாட்டா. நம்மள காணோம், அவங்க 2 பேரும் புலம்பியே சாகட்டும். வா. என்ன அகிலா, சீக்கிரம் கார் எடு. என்ன யோசிக்கிற அகிலா? அவங்க ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள இலங்கைக்கு தப்பிச்சு போயிடணும். வா போலாம். இல்லை சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு என்னமோ அந்த ஆதிராவும் கதிரும் ஏற்கனவே ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற அகிலா? ஏன் உனக்கு இந்த டவுட்? குமார் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு டவுட்டே அந்த குமார் மேலதான். ஏன் அப்படி சொல்ற அகிலா? சாரு, குமார் எதுக்கு வாண்டடா வந்து நம்ம ஸ்ரீலங்கா போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அதனாலதான் சாரு எனக்கும் சந்தேகமா இருக்கு. அவன் தான் பண தேவைக்காக தான் இந்த உதவியை பண்ணான்னு குமார் சொன்னானே, அப்புறம் என்ன? அவன் சொன்ன டோனை கவனிச்சியா? அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி பேசினான். கதிர ஆதிராவும் அப்படி பேச வச்சிருப்பாங்களோ? நல்லா யோசிச்சு பாரு. அவங்களுக்கு நம்ம மேல டவுட் ஆகி குமாரை போய் பார்த்துருக்காங்க. அடுத்த 5வது நிமிஷத்துல குமார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எல்லா ஏர்போர்ட்லேயும் நம்மளை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறான். மறுபடியும் கால் பண்ணி அவனாவே போட்டில் தப்பிச்சு போயிருங்கன்னு ஐடியா கொடுக்குறான். இதெல்லாம் லைன் ஆர்டர் படி நடக்குது இல்லை? இதில் உனக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? ஆமா அகிலா, இப்பதான் எனக்கும் டவுட் வருது. ஆதிரா நம்மள பிடிச்சே ஆகணும்னு பிசாசு மாதிரி அலையிறான். இதுவும் கதிர் ஆதிராவோட பிளானா இருக்கலாம்ல? குமார் பேச்சை நம்பி நம்ம மூக்கும்பு பீச்சுக்கு போனா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்க போக வேணான்னு சொல்றியா? இல்ல சாரு, நிச்சயமா நம்ம அங்க போறோம். என்ன அகிலா, என்ன பேசுற நீ? போனா பிரச்சனை இருக்கும்னு சொல்ற, போக வேண்டான்னு சொல்ற. ஏன் இப்படி குழப்புற? ஒரு குழப்பமும் இல்ல சாரு, கண்டிப்பா நம்ம பீச்சுக்கு போறோம். ஆனா ஜாக்கிரதையா சேஃபா போறோம். அது எப்படி அகிலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னதான் பிளான் பண்ற? சொல்றேன் சாரு. சார், நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி அகிலன் சாருவும் அந்த பீச்சுக்கு போவாங்களா? நிச்சயமா போவாங்க ஆதிரா. இங்க இருந்தா நம்ம பிடிச்சிருவோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா ஏர்போர்ட்டையும் நம்ம லாக் பண்ணிட்டதால அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இலங்கைக்கு தப்பிச்சு போறது மட்டும்தான். அதனால அவங்க கண்டிப்பா எண்ணூர் பீச்சுக்கு ஓடுவாங்க. அங்க வச்சு அவங்களை பிடிச்சிடலாம். அவங்க அந்த பீச்சுக்கு போகும்போது அந்த ஃபிஷர்மேன் சேகர் இருப்பானா சார்? அவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா? அவனை ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்க ஆளுதான். அகிலனும் சாரும் நம்பணுன்றதுக்காக தான் அவனை நான் செலக்ட் பண்ணேன். சரிங்க சார். அப்ப சாருவும் அகிலனும் உடனே கிளம்பி போயிடுவாங்களே, அவங்க நம்ம எப்படி பிடிக்கிறது? ஏர்போர்ட்ல இருக்க நம்ம ராஜேந்திரனை பீச்சுக்கு போக சொல்லிடலாம். ஆமா சார். சரி, சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். ராஜேந்திரன், நீங்க உடனே ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி எண்ணூர் பக்கத்துல இருக்கிற முக்கொம்பு பீச்சுக்கு போங்க. என்ன சார் ஆச்சு? அவங்க அப்ப ஏர்போர்ட்டுக்கு வரலையா சார்? அது ஃபேக் இன்ஃபர்மேஷன். நம்மளை திசை திருப்பதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அகிலனும் சாருவும் இலங்கைக்கு தப்பிச்சு போறதுக்காக அந்த பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள அங்க வச்சுதான் நம்ம பிடிக்கணும். அப்படியா சார்? பிளான் என்னன்றதை நான் ஃபுல்லா சொல்றேன்.
ஓகே சார், நான் உடனே அங்கே கிளம்பி போறேன் சார். சார் நீங்க யூனிஃபார்ம்ல போயிடுங்க, மஃப்டியில போக வேண்டாம். அப்படியே துணைக்கு இன்னொரு போலீஸையும் கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். அகிலன் சாருவும் நிச்சயமா அங்க வருவாங்க. எப்படியாவது அவங்கள பிடிச்சிருங்க சார். இன்னைக்கு விட்டா அவங்க 2 பேரும் வெளிநாடு ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நெருங்க கூட முடியாது சார். சரிங்க மேடம், பிடிச்சிடுறேன் மேடம். சார் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம எங்களுக்காக செய்யுங்க சார். என் ஹஸ்பண்ட் வெளியில வருவாரா இல்ல வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கிடப்பாராங்கிறதே உங்க கையில தான் சார் இருக்கு. அவங்கள விட்டுறாதீங்க சார். கவலைப்படாதீங்க மேடம், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் மேடம். சரிங்க ராஜேந்திரன், நீங்க கிளம்புங்க. என் ஃப்ரெண்டை போக சொல்லுங்க, நான் அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே, சொல்லிடுறேன் சார். சார் இப்போ நம்ம என்ன சார் பண்றது? நம்ம பிளான் தான் என்ன?